இல்ல கேரள அரசு முழுமையான என்ன சொல்றது, ஒரு சுவாரஸ்யமாகத்தான் அதை செய்தார்கள். சுவாரஸ்யமானா, அடிப்படையில அவங்க வந்து அந்த மனுவ நமக்கு முன்னாடி போட்டாங்க. நம்ம ஆளுநர் தீர்ப்பு போட்டிருந்தோம் இல்லையா? ஆமா ஆமா அதற்கு ஆமா முன்பாகவே கேரள அரசு தாக்கல் செய்திருந்தது. ஆமா. அவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, ஆளுநர் இத்தனை நாளைக்குள்ள கையெழுத்து ஆகணும். அந்த மனுவுல என்ன கேட்டிருப்பாங்க, எங்க கவர்னர் 2 வருஷமா கையெழுத்து போடாம ம், வச்சிருக்காரு. ம். அவருக்கு நீங்கள் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று போடப்பட்ட மனு. அரசியல் ரீதியா அவர் நிறைய சேட்டைகள் பண்றாரு, ஆளும் அரச செயல்பட விடல அப்படின்னு போடப்பட்ட மனு. இப்ப கவர்னர் இவ்வளவு நாளைக்குள்ள கையெழுத்து போடணும், இல்லை என்றால் அது இல்லாமலே நாங்கள் அறிவிக்கிறோம் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த மனு வந்து இன்ஃப்ராக்சுவஸ் ஆகுது, செயலற்ற நிலைக்கு போய்விடுகிறது, பொருந்தாத நிலைக்கு போயிடுது. அந்த மனுல நாங்க கேட்ட கோரிக்கைகள் இப்ப நாங்க எதுக்கு ஆக்சுவலா மத்திய அரசு ஏன் அதை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு எதிர்த்ததுன்னா, இதை வாபஸ் வாங்கிட்டு அடுத்து கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லும், தமிழ்நாடு கவர்னர் வழக்கை மேற்கோள் காட்டி எங்கள் கவர்னர் 3 மாதங்களை தாண்டி வைத்திருக்கக்கூடிய மசோதாக்களை எல்லாம் அவர் கையெழுத்து இல்லாமலே நிறைவேறியதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்னு புது பெட்டிஷன் போடுவாங்க. ஓ ஓஹோ. வாபஸ் வாங்கினதே அதுக்குதான்.